வணக்கம் வாய்ஸ்.இன் டிஜிட்டல் போட்காஸ்ட் செய்திகள். அதிமுகவை விமர்சிப்பவர்கள் காணாமல் போவார்கள், அதிமுகவை பற்றி அவதூறாக பேசுபவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பிரச்சாரத்தில் பேசிய அவர், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும், விளம்பரம் தேவை என்பதற்காக ஒற்றை செங்கலுடன் உதயநிதி ஸ்டாலின் ஊராக சுற்றி வருவதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். திமுக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் திரு மலையரசன் அவர்களை ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சி மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமது அவர்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பரப்புரை மேற்கொண்டார்கள். இந்த நிகழ்வில் திமுக தோழமை கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். தேவையற்ற மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. நோயாளிகளுக்கு தேவையற்ற அல்லது பொருத்தமற்ற மருந்துகள் பரிந்துரைக்கப்படுவதாக ICMR நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் 4838 மருத்துவ பரிந்துரை சீட்டுகள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. அதில் 2171 45% மருந்து சீட்டுகள் பொருத்தமற்றது என்று கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 10% மருந்துகள் முற்றிலும் வேறானது என்றும் தெரியவந்துள்ளது. 13 முன்னணி அரசு மருத்துவமனைகளில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரேலுக்கு விமான சேவைகளை நிறுத்த முடிவு. இந்தியாவில் இருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்த விமான நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் காசா போர் பதற்றம் நீடிக்கும்